அக்கா தங்கச்சி அலப்பறைகள் ஸ்டார்ட். அநியாயத்துக்கு அலம்பு பண்றாங்க ஒரு ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு. இப்படி எல்லாம் இருந்தா எப்படி? எங்க இன்னொரு டைம் பிராக்டிஸ். என்ன பாட்டு? அது ரீல்ஸ்ல வரும், வெயிட் பண்ணுங்க. தூக்கல எனக்கு ஸ்டெப் தெரியும், நீ பாட்ட. ஏய் இரு. ஐயோ ஆஃப் பண்ணு. உங்க அக்கா ஹேர் ஸ்டைல பாத்தீங்கன்னா எப்படி தாங்க இருக்கு? இந்த சாக்கு பை தூக்கி தோல்ல சால் வேற அப்படிதான். ரைட். 3 2 1 ஸ்டார்ட். சிக்னல் கட் ஆயிரும். ஒரு கட்டத்துக்குள்ள நான் பாப்பேன். அதுக்கப்புறம் நான் ஓடி போயிருவேன். சரி. 3 2 1 ஸ்டார்ட். எங்க உன் கையை காம்பி. சுத்தடா, இங்க வந்து கால் பிடி நீ தான் சுத்தணும். நீ இந்த பக்கம் வந்து வேற ஓடுறா. ஒரு ரீல்ஸ் எடுக்க இத்தனை ரியல்ஸ். இது கம்மிங்க. இதுக்கு இப்பதான் வீடியோ ஆன் பண்ணி. இதுக்கு முன்னாடி பயங்கர ஃபன்னா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இருமா சிரிக்காதமா. இதெல்லாம் வந்து லாங் வீடியோன்னு எடுத்தான்னு இருவேன், விளக்கமாத்து கட்டையிலே அடிப்பாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறான் நீ? அவனே பாவம் செவனேன்னு இருக்கிறான். ஏப்பட்டே அம்மா நீ கூப்பிடு. அம்மா நீ கூப்பிடு. அம்மா நீ கூப்பிடுமா. ஏன்னா நீ கிச்சன் போற. சரி என்ன வீடியோ அதை சொல்லு. வாய் கொளருது. சரி அவளுக்கு பிடிக்கல, நானும் வர மாட்டேங்குது நாய். பள்ளி மாதிரியே இல்லமோ, ஏதோ பூச்சி மாதிரி இருக்குது. அரணாட்ட நீ என்னடா கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கிற வீடியோ? எடு இவன் எடு இவன் எடு இவன் எடு. ஐயோ வேணாம். குட்டி நைட் என்ன சமைக்கிறோமா? இப்பதான் பாத்திரத்தை எடுத்து கமுத்தவே கிச்சனுக்குள்ள வந்திருக்கேன். மாவு ஊருக்கு போயிட்டு வந்து மாவாட்டல. அம்மா அவன் 2 கால் நின்னா மாவாட்டலையா? சரி நாளைக்கு என்ன சமையல்? அதுன்னு யோசிக்கவே இல்லை. யோசிக்கவே இல்லையோ? இதுக்கு பேங்க் வர சொன்னாங்க சொல்லிட்டு போனேன். சத்யா சொல்லவே இல்லை. எதுக்கு பேங்க்? வெரிஃபைக்குடா. இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. ஏப்பட்டே நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? போயிட்டு கொஞ்சம் இது வாங்கிட்டு வந்தேன். என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கேளேன். என்ன வாங்கிட்டு வந்த? புள்ளி மிதிச்சு. ஐயா மாமா வந்து போயிட்டான், அந்த பூச்சிக்கிட்ட போயிட்டான். இல்ல நான் பாக்குறேன். சரி நைட்டாச்சும் என்ன சமைக்கிற? நைட்டு இரு பண்ற 2
திரும்பி ஓடி வந்து பேண்ட்ல ஏறணுமாமா. நான் தான் இந்த பக்கம் அழிச்சுன்னு கத்துறேன், நீ எதுக்கு கத்துன? அது ஆல்ரெடி மதியானமே ஒண்ணு சாரி நான் பேங்க் போயிட்டு வரும்போது அந்த இடத்துல இருந்துச்சு, பார்த்து பயந்துட்டேன். அச்சச்சோ வந்துருச்சு, இது என்ன பண்றது அப்படின்னு. அப்புறம் திரும்ப சாயங்காலம் பார்க்கும்போது இதுக்குள்ள உட்காந்துருந்தான். திரும்ப உட்காந்துருக்கிட்டு விட்டுட்டு அப்புறம் பாப்பா கூப்பிட்டு காமிச்சிச்சு, இங்க வாவே இங்க வாவேன்னு. வந்துகிட்டு போயிட்டு கதவை சாத்துமா, நீ சாத்து. இந்த கலர்ல இருந்துச்சுல அது, இதோட டார்க் கலர்ல, அந்த நம்ம கதவு கலர்ல. அது பள்ளியால எங்க அம்மாக்கு சுத்தமா அறிவே இல்லை. இது என்னது? அது பேங்க் ஓடாத நேரம் எங்க போட்டு வச்சேன்னு. இதுக்குள்ள எவ்வளவு தெரியுமா தண்ணி இருக்கு, உனக்கு தெரிஞ்சா தெரியலையா? வாட்ச்குள்ளார போய் கடைக்காரங்கிட்ட கேட்டு தருவாங்க. சரி லைட் என்ன மாதிரி நினைக்கிற? இப்படிதான் கேள்வி கேட்பேன், பதில் சொல்லு. நான் செய்யணுமா? இந்த நூடுல்ஸ் செஞ்சு தரேன் உனக்கு. செய்டா? தோசைக்காரண்டி. எங்க அம்மா சொல்லும், ஒரு 4 மிளகாய் எடுத்து ஊற போட சொன்னா அதுக்கு துப்பு இல்லை, என்கிட்ட பேச்சா பேசுவாளுங்கன்னு. சொல்லுமா. இப்போ சொல்கிறேன் பாரு, நான் வந்து பேங்க் போயிட்டு அப்படியே பிரபாக்காவுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணோம். அவங்க கேரளாவில் கேட்குறாங்க. பட் அந்த மாநிலத்தில் அக்காவால் வாங்க முடியல. அதை கேட்குறதுக்கு நான் போனேன். அப்போது சரி மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம், நாளைக்கு வந்து சிவன் ராத்திரி இல்லையா, சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் வைப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் வாங்கலாம்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே போனேன். மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு ஒரே ஒரு கேப்சிகம், நாளைக்கு வந்து நூடுல்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூலுக்கா? நாளைக்கு பண்ண மாட்டேன். ஸோ அதை வாங்கிட்டு சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு இருந்தேன். கிலோ 4 ரூபா போட்டு 1.5 கிலோ வாங்கிட்டு இருந்தேன். மீடியமான கிழங்கா பார்த்து பொறுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப பெரிய கிழங்கா இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும் அப்படி சொல்லிட்டு அது 1.5 கிலோ வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு எடுத்து வச்சுருவேன், நாளைக்கு வேக வச்சுக்கலாம். ஒரு அந்த 2 மாங்காய், இது 110 ரூபா, அது 60 ரூபா, இது 5 ரூபா. 5 ரூபாயா? இது லெமன் வாங்கிட்டு வந்தேன். எதுக்கு நான் தெரிஞ்சுக்கலாமா? லெமன் எதுக்கு? சோறு கிழமை. அப்போ நாளைக்கு லெமன் சாப்பாடு தானே? நான் என்ன அதை பற்றி யோசிக்கல. நீயா சொன்னா நாளைக்கு லெமன் சோறு. இல்லை வேண்டாம். லெமன் கிலோ 70 ரூபா சொன்னாங்க. சரி ஒரு 1/2 கிலோ மட்டும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டேன். 1/2 கிலோ லெமனு, புளி, இது கவர். ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. புளி வந்து காலியாக போகுது. ஓ, அது 1 கிலோ 120 ரூபான்னு சொல்லிட்டு 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவு ஆட்டலையா, அதனால் தோசை மாவு வந்து காலையில் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பாக்கெட்டு எனக்கு இதுதான் செய்யணும். மாங்காய் கழுவுனே சொன்னேன். ஒன்று கழுவுன வெட்டினது மட்டும். கொஞ்சம் கூட மாவு வாங்கிட்டு வந்துட்டோம். சுத்தமாக வந்து உடம்பு முடியல.
முடியல அப்படின்னா தலை வலிக்குது, அந்த பெயின் எல்லாம் ஒரு மாதிரி வலிச்சிட்டே இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் போல் மாவு 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்துடலாம் ஊற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாவு வாங்கிட்டு வந்தேன். அது வாங்கிட்டு வந்தாச்சு. நிறு கூப்பிட்டு வரும்போது நான் தான் எடுத்து வைக்காம அப்படியே உட்காந்துக்கிட்டு சோம்பேறித்தனம்னா நான் பெற்றது அப்படியே தான் இருக்குது அதானே. தலைவலி நிற்கவே மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில. பள்ளி பார்த்து நின்று எங்கள் அம்மாவுக்கு தலைவலி. ஆனால் எடுத்துகிட்டு சொல்லிட்டா இருக்கான்னு பாரு. துடியாண்டு பாரு ப்ளீஸ். உப்பு இல்லை, நல்ல மாவு புளிச்சிருக்கு. புளிச்ச மாவே தான் கொடுப்பாங்களாங்க. அதில் அவங்க காலையிலே ஆட்டிடுவாங்க. காலையில் ஆட்டி ஈவினிங்குள்ளே புளிச்சு போயிடுதா? பின்ன புளிக்காதா? இதே மாவு புளிக்காமல் இருக்கணும்னா ஆட்டின உடனே வெத்தலை, ஒரு வெத்தலை இந்த மாதிரி மாவு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு வெத்தலை மேலே வச்சிட்டோம்னா பொங்கியும் கீழே வராது, புளிச்சும் போகாது மாவு. நம்ம ஏன் வெத்தலை செடின்னு வைக்கல? வைக்கணும்டா, அது நிழலில் தான் வைக்கணும். நம்ம வீட்டில் நிழல் இல்லைல்ல, நம்ம வைக்கல. தண்ணி ஒரு சம்மாரு. இப்போ நம்ம தண்ணி ஒரு சம்மாரு. ஒரே நிமிஷம் அண்டாவை தூக்கிடுறக்கா, நம்ம ஈரமாக இருக்கு. சரி, நம்ம வீட்டுக்கு ஆரோ மாட்டலாம் இருக்கோம். என்ன பிராண்டு மாட்டினா நல்லா இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் கமெண்ட் இன்னும் அண்டாவில் தண்ணி கம்மியாக இருக்கு. அப்புறம் எல்லாம் அதில் தானே நம்ம குடிக்கிறோம். இந்தம்மா ஒரு சம்மோருமா. என்ன பிராண்டு நம்ம வாங்கினா நல்லா இருக்கும் கேட்டதுண்ணா. அம்மா முட்டை வாங்கிட்டு வந்தா முட்டை தக்காளி தோசை ஊற்றுவல்ல? வெத்தலை தீபம் போடல செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு நான் 4 நாள் தங்கம் எப்படி தங்கம் போடுறது? சரி, கொஞ்சம் ஞாபகம் வருது. சரி, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கூப்பிடுறியா? பண்ணிட்டு இருக்கிற மிக்ஸி சவுண்டு தான் கேட்குது எனக்கு. சட்னி அரைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கார தோசை ரெடி ஆயிடுச்சா? கார தோசை. அதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா நான் காலைல கடைஞ்ச கத்திரிக்காய் தக்காளி தொக்கு கொஞ்சம் இருக்கு, தேங்காய் சட்னி கொஞ்சம் இருக்கு. தேங்காய் டேஸ்டாக்கா? டேஸ்ட்ல சரி, தோசை ஊற்றும் போது கூப்பிடு. கதவை போய் பட்டு நடிக்கு போய் முன்னே நினைச்சு சாத்திடுறேன். அம்மா வெளியே செம்மையா சில்லுன்னு கத்திரிக்கி தெரியுமா? ஆனா போய் அடிச்சிரும், அதான் பயமத்துல சாத்திக்கிறேன். செம்மையா காத்து வருது. சரி, இரு தெரிவி தரேன். என்ன பண்ணிட்டு இருக்க? தோசை எப்படி இருக்கு? யார் இது? ஆமா, நீங்க யாரு? நான் யாருமே தெரியாத ஒரு பிள்ளை. ஓ சரி சரி, டாட்டா போயிட்டு. ஒன்றும் இல்லை. ஏய், தோசை அப்புறம் இருக்கே. இந்த ரெசிபி நாளைக்கு நான் கொடுப்பேன். அது இங்க சொல்லணும். இல்ல, பாப்பாட்ட சொன்னேன். கண்டிப்பா இதோட ரெசிபி நாளைக்கு நம்ம சேனல்ல ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு? ஓ செம்மையா இருக்கு. எனக்கு அங்கே ஊத்திட்டு இருக்காம